ஹாய்ப்பா, வெல்கம் டு ஃபியூச்சர் அகாடமி. இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் 2A மெயின்ஸ் சரிங்களா? இப்போ குரூப் 2 ப்ரிலிமினரி எல்லாம் முடிஞ்சிருக்கு. எல்லாரும் நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். யாரெல்லாம் 145 ப்ளஸ் ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கீங்களோ, நீங்கள் வந்து தாராளமாக தங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கலாம். அதுவும் வந்து குரூப் 2A மெயின்ஸை நோக்கி ஆரம்பிங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயம் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, இந்த குரூப் 2A மெயின்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக ஒரு 145 கொஷினுக்கு மேலே இருக்கவங்க கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். மேபி இது ஏறலாம், குறையலாம். ஏன்னா வேக்கன்சிஸ் அடுத்து என்ன ஆக போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுதா, இல்லை இதே வேக்கன்சிஸ் இருக்க போகுதா, ஆர் ஃபைனல் ஆன்சர் கீழே எவ்வளோ கொஷின்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஆட் ஆகலாம், ஒரு சிலருக்கு வந்து குறையலாம். ஏன்னா ஃபைனல் ஆன்சர் கீழே என்ன சேஞ்ச் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அது என்ன நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா பின்னாடி ப்ளே பண்ணும். பட் ஒரு 145 கொஷினுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா குரூப் 2A ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கலாம். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு 152 152க்கு மேலே இருக்கவங்க பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா போஸ்டிங்ஸ் வெறுமனே ரொம்ப கம்மி. அதுலேயும் ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க உதாரணத்துக்கு ஃபாரஸ்டர் போஸ்டிங்லாம் டோட்டலாகவே என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு வரும்போது, ஸோ அது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. சரிங்களா? எல்லாருக்குமே பொருந்தாது. ஸோ அப்போ அந்த வேக்கன்சிய நீங்க கழிச்சுட்டு பார்க்கும்போது, ஒரு 40 வேக்கன்சி கூட அங்க இல்ல. ஒரு 37 வேக்கன்சி தான் அங்க டோட்டலாவே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், குரூப் 2ல இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாகலாம் கட் ஆஃப் ஆர் மேபி இன்னும் போஸ்டிங்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா, அதனுடைய கட் ஆஃப் மேபி குறையலாம். சரிங்களா? ஸோ அது அப்படி இருக்கும். பட் ஒரு 145ங்கிறது குரூப் 2Aக்கு ஒரு நல்ல ஸ்கோரா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த குரூப் 2ஏவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் குரூப் 2ஏவோட இந்த குரூப் 2ஏ மெயின்ஸ்ல வந்து சில சேஞ்சஸ் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. முன்ன வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா 100 கொஷின் வந்து ஜிஎஸ்ல இருக்கும். 60 கொஷின் வந்து ஒரு லாங்குவேஜில் இருக்கும். அது இங்கிலீஷ் ஆர் தமிழ் லாங்குவேஜில் இருக்கும். 40 கொஷின் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசனிங்காக இருக்கும். ஸோ இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா டோட்டலாக இதை சேஞ்ச் பண்ணி 150 கொஷின் வந்து ஜிஎஸ் ஆகவும் 50 கொஷின் வந்து ரீசனிங்காகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போவது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரீசனிங் தான். ஏன் அப்படின்னா ரீசனிங் 50 கொஷின் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கான கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகும். அண்ட் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த 50 கொஷினை மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா கான்செப்சுவலாக அட் த மூமெண்ட்டில் அந்த எக்ஸாம் ஹால்குள்ளேயே இது எனக்கு கரெக்ட்டு அப்படின்னு எந்திரிச்சு வெளிய வர முடியும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. உங்களுக்கு கிளியர் ஆகுது, இல்ல அப்படிங்கிற மாரி ஆசிலேஷன்ல இருந்தா கூட, இந்த டிசம்பர் மந்த் வரைக்கும் ஏன்னா டிசம்பர்ல குரூப் 2A ரிசல்ட் வரப்போகுது. குரூப் 2A மெயின்ஸ் ரிசல்ட் வரப்போகுது இல்லையா? பிரிலிமினரி வந்து யாரெல்லாம் மெயின்ஸ்க்கு போக போறாங்கன்னு. ஸோ, அப்போ அந்த ரிசல்ட் வர வரைக்கும்னாச்சும் நீங்க ரீசனிங்க மட்டும் கூட ரொம்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, அந்த 50 கொஸ்டின் தான் உங்கள அங்க டிசைட் பண்ணும். மீதி இருக்கக்கூடிய 150 கொஸ்டின்ல எப்படி கொஸ்டின் இருக்க போது, கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால இப்ப சொல்ல முடியாது. ரொம்ப ஹையா எதிர்பார்க்குறோம். அத நம்பளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ரொம்ப ஹையா இருக்கும், இன்னும் கொஞ்சம் டஃப்பா இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் எதிர்பார்க்குறோம். பட் நீங்களே பார்க்கலாம். இந்த வருஷம் நடந்த ஒரு குரூப் 1ல, குரூப் 2ல, குரூப் 4ல ஜெனரல் ஸ்டடீஸ்னுடைய ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அந்த ஒரு 150 கொஸ்டின்ல அரவுண்ட் ஒரு 95 கொஸ்டின்ஸ் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வரதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் அப்படிதான் இருந்துச்சு. இந்த 100 கொஸ்டின்ல அரவுண்ட் ஒரு 70 கொஸ்டின்ஸ் கொண்டு வரதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வரவங்க ஒரு நல்ல பெட்டர் பொசிஷனுக்கு போனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ரீசனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல். ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் சில டாபிக்ஸ் இருக்குங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாலிட்டில நீங்க பார்க்கலாம். பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 45 கொஸ்டின் இந்த ஏரியாலருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 150 கொஸ்டின்ல 45 கொஸ்டின் இந்த ஏரியாலருந்து வரும்ன்னு சொல்லியிருக்காங்க. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூ இதுலருந்து ஒரு 30 கொஸ்டின் வரும்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழ் சொசைட்டி சரிங்களா? தமிழ் சொசைட்டிய பொறுத்தவரைக்கும் அதுவும் ஒரு 30 கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இந்த 3 டாபிக்க பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்க்கக்கூடிய டாபிக்கா பாலிட்டிய கன்சிடர் பண்ணுங்க. 2வது வந்து இந்த சோசியல் இஷ்யூ அண்ட் எக்கனாமி இன் தமிழ்நாடு. என்ன பொறுத்தவரைக்கும் இத நீங்க ஃபர்ஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா, பாலிட்டி பெரும்பாலும் பிரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ரொம்ப நல்லாவே படிச்சிருப்பீங்க. பட் இந்த தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு வந்து நெறைய பேருக்கு புதுசா இருக்கலாம். சோசியல் இஷ்யூஸ் வந்து ரொம்ப புதுசா இருக்கலாம். ஸோ அத எப்படி அப்ரோச் பண்றது? அத எப்படி கொண்டு போறது? அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ல அது ப்ளே பண்ணும். ஸோ அத பத்திலாம் பார்ப்போம் சரிங்களா? ஸோ இப்ப இருக்கக்கூடிய டாபிக்கான இந்த தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் பத்தி தான் பேச போறோம்.
ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணும், எப்படி இந்த சப்ஜெக்டை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுவோம். அண்ட் இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான டாபிக் ரிலேட்டடான வீடியோஸும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒவ்வொரு டாபிக் நடத்தி நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நாம் பார்க்குறோம். நாம் இதை 2 பார்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எக்கனாமி, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம், இன்னொன்று வந்து சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு எக்கனாமியில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபியூச்சர்ஸ். ஸோ அப்போ இந்த இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிலிமினரியில் பார்த்துருப்போம். ஸோ அதை அப்படியே இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தினுடைய தன்மை எப்படி இருக்குது. ஸோ அப்போது இந்தியன் எக்கனாமி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தா, அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பேசுவோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு எக்கனாமி எப்படி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் நம்ம எப்படி இருக்கோம், அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பார்க்கணும். அண்ட் நிறைய டேட்டாஸ், சரிங்களா, நிறைய பின்னாடி சொல்கிறேன், நிறைய டேட்டாஸ் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். தமிழ்நாடு எக்கனாமியில் பர் கேபிட்டா இன்கம், தலா வருமானத்தில் நம்ம எங்கே இருக்கோம், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டில் எப்படி இருக்கும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இண்டஸ்ட்ரியல் செக்டரில் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் பேசலாம். அண்ட் இந்த எக்கனாமி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட் ஆஃப் எக்கனாமி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம இந்திய பொருளாதாரத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு பொருளாதாரத்தினுடைய நிலை என்ன, மொத்த மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம எங்கே பெட்டராக இருக்கும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்ஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம பார்த்து இந்த டாப்பிக்கை ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பட்ஜெட், தமிழ்நாட்டினுடைய வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நீங்கள் படிச்சிருக்கலாம். இந்தியாவினுடைய பட்ஜெட், தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் வந்து யூனிட் 9 ரிலேட்டடாக நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது அப்படியே இங்கேயும் வரும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ, என்னென்ன ரெவன்யூ நம்மளுக்கு ரிசோர்ஸஸ் இருக்குது, அதுக்கடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம எங்கெங்கெல்லாம் செலவு பண்ணுறோம், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெவன்யூ ரிசோர்ஸஸில் நமக்கு என்ன இன்கம் டைப் இருக்குது, நம்மளுக்கு எப்படிப்பட்ட வருவாய் வருது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பார்ப்போம். டோட்டலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் பற்றி பார்ப்போம். சரிங்களா? இப்போது 2026 நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். அப்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய பட்ஜெட் என்னது அப்படின்னா 2025 to 26 தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண பட்ஜெட் தான் நம்ம கையில் அட் ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஸோ இதை டெஃபினட்டாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட்டும் வந்துடும். சரிங்களா? ஸோ அதிலேருந்து கேள்விகள் வருமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். பட் இருந்தாலும் அதையும் நம்ம பார்த்துட்டு போகிறது நல்லது. நான் நடத்துகிறேன். சரிங்களா? உங்களுக்கு பட்ஜெட் எப்படி பார்க்குறது, என்ன செய்யறது, ஸோ எதை முக்கியமாக பேசணும், ஜென்ரலாக பட்ஜெட்னா என்ன, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பேசுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து இது வந்து ஜென்ரலான விஷயங்கள். அதுக்கடுத்து இதை மைக்ரோ டாப்பிக்காக போகும்போது அக்ரிகல்ச்சர். அப்போது வேளாண்மை எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் வேளாண்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயமா மேஜர் கிராப்ஸ், இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பயிர் வகைகள்லாம் என்ன, அதில் 2 வகை பார்க்குறோம். ஃபுட் கிராப்ஸ், உணவு பயிர்கள்லாம் என்ன இருக்குது, நெல் எப்படி நம்ம சாகுபடி செய்கிறோம், எந்தெந்த பகுதிகளில் சாகுபடி செய்கிறோம், ஸோ எந்த அளவுக்கு அது மேம்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். மெயினாக வந்து எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார ஆய்வறிக்கையில் இந்த விஷயங்களை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே பேசியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கேஷ் கிராப்ஸ், நம்மளுடைய பணப்பயிர்கள், ஒரு பருத்தி அல்லது ஒரு கரும்பு, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ, காஃபி போன்ற பொருட்களை எப்படியெல்லாம் பயிரிடுறோம், எங்கெல்லாம் பயிரிடுறோம், அந்த பொருட்களினுடைய அந்த பயிர்களினுடைய தன்மை என்ன, ஸோ அது எந்த மாதிரியான பகுதிகளை விளையும், ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து டைப் ஆஃப் ஃபார்மிங், இருக்கக்கூடிய வேளாண்மையினுடைய வகைகள், வேளாண்மையினுடைய வகைகளை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக், கரிம வேளாண்மை, இன்ஆர்கானிக், சரிங்களா, கனிம வேளாண்மைனா என்ன, ஸோ அதுக்கடுத்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங், இங்கே இருக்கக்கூடிய ஒப்பந்த வேளாண்மைனா என்ன, ஸோ இந்த ஒப்பந்த வேளாண்மைலாம் என்ன, ஸோ ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கினுடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதனுடைய கூறுகள் என்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன, இது ரிலேட்டடாக கவர்மெண்ட் ஏதாவது மெஷர்ஸ் எடுத்திருக்காங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் பேசும். ரைட்? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃபிஓ, ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. தமிழ்நாட்டில் நிறைய எஃபிஓ இருக்குங்க. சரிங்களா? ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை விற்பதற்காக, சந்தைப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டது அந்த எஃபிஓ. நிறைய எஃபிஓ இருக்குது. ஸோ என்னென்ன எஃபிஓ இருக்குது, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அரசாங்கம் எஃபிஓவை மேம்படுத்த என்னென்ன செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த விவசாய சந்தையில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது,
ஆன்லைன்ல விவசாய பொருட்கள விக்க முடியுமா? முடியாதா? அது சார்ந்த சிக்கல்கள் என்ன? அது சார்ந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் என்ன? மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எப்படி இருக்கு? அப்படிங்கிறதையும் நாம் பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டிங் இன் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? வருஷம் வருஷம் 2021ல இருந்து நம்ம ஊர்ல என்ன செஞ்சிருக்குன்னா, வேளாண்மைக்குன்னு தனியான ஒரு பட்ஜெட் கொண்டு வரப்படுது. சரிங்களா? வேளாண்மைக்குன்னு தனியான ஒரு வரவு செலவு திட்டம் கொண்டு வரப்படுது. ஸோ அத பத்தி பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா, இந்தியாவிலேயே அதிகப்படியான தொழில்துறைகளை கொண்ட ஒரு மாநிலம் யாருன்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதிகப்படியான தொழில்துறையை கொண்ட ஒரு மாநிலம். அப்போ அதிகப்படியான தொழில்துறையை கொண்ட ஒரு மாநிலமான தமிழ்நாட்ல இந்த தொழிற்சாலைகள் எப்படி இருக்கு? என்னென்ன வகையான தொழிற்சாலைகள் இருக்கு? நம்ம பிரிலிமினரிலயே நம்ம ஸ்கூல் புக்லயே குடுத்திருப்பாங்க. 10த்ல நீங்க பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு பார்ப்போம். அதுல சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் குடுத்திருப்பாங்க. சிப்காட், சிட்கோ, டிட்கோ ஸோ இந்த மாரியான அமைப்புகள்லாம் குடுத்திருப்பாங்க. ஸோ அதே தான் போன வருஷம் கூட சிப்காட் பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் வந்து வரும். சரிங்களா? அது இந்த டாபிக் கீழ வருங்க. ஸோ அதே மாரி சர்விஸ் செக்டார் இங்க இருக்கக்கூடிய சேவை துறையிலயும் ஒரு முதன்மையான மாநிலமா யார் இருக்கான்னா, தமிழ்நாடு தான் இருக்காங்க. 2வது இடத்துல நாம இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா. சரிங்களா? பெங்களூருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹப்பா சென்னை நமக்கு வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ, அப்போ அந்த சர்வீஸ் செக்டார்ல நம்ம எப்படி மேம்பட்டுருக்கோம்? அது எந்த மாரி இருக்கு? அந்த மாரியான விஷயங்கள் நம்ம பேசுவோம். இந்த டாபிக்ஸ் மட்டும் தான். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு எக்கனாமி பிளஸ் ஸ்டேட் எக்கனாமிக் குரோத் மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி. ஸோ, இந்த 2 விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாவே தமிழ்நாடு எக்கனாமி ஓரியன்டடா வந்துரும். ஸோ இத தாண்டி இது வந்து ஒரு 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 செக்டாரா நீங்க வைக்கலாம். ஒரு பார்ட்டா பார்க்கலாம். ஸோ அடுத்த பார்ட்டா சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள சமூக பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சமூக பிரச்சனைகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சமூக பிரச்சனைகள் தான் பெரும்பாலான கேள்விகளா வரும். நெறைய பாலிசி நோட்ஸ் படிக்கணும், கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி போகணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த பார்ட்ல இருந்து தான் நீங்க பாலிசி நோட்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்து படிக்கிற மாரி இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோம் எஜுகேஷன். ஸோ இந்த கல்வியறிவு அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் இல்லிட்ரசி கல்வியறிவின்மைனா என்ன? ஜிஇஆர் குரோஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ மொத்த சேர்க்கை விகிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மொத்த சேர்க்கை விகிதங்கள்ல தமிழ்நாடு தான் முதன்மையான மாநிலமா இருக்கு. அது எப்படி இருக்கு? என்ன இருக்கு? அதனுடைய டேட்டாஸ் என்ன? ஸோ அது வந்து தெளிவா பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து மெஷர்ஸ் அண்ட் ரீசன்ட் டேட்டா சரிங்களா? இந்த ஜிஇஆரை இம்ப்ரூவ் பண்ண அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? ஸோ அதுக்கு ரிலேட்டடான சமீபத்திய தரவுகள் என்ன? அப்படிங்கிற மாரியான விஷயங்கள்லாம் பார்ப்போம். மாணவர்களுடைய நலனுக்காக ஓவர் த பீரியட் நீங்க பார்க்கலாம். ஒரு ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி காலகட்டத்திலருந்து இப்ப வரைக்கும் நீங்க பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நலனுக்காக எக்கச்சக்கமான திட்டங்கள அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப என்னென்ன திட்டங்கள கொண்டு வந்திருக்காங்க? நெறைய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா? இல்ல. அதுல ஒரு சில திட்டங்கள் ரொம்ப முக்கியமானது. அந்த திட்டங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சமீபத்திய கல்விக்கான திட்டங்கள் சரிங்களா? சமீப காலகட்டங்களா அரசாங்கம் எந்த மாரியான திட்டங்கள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய சோசியல் டெவலப்மென்ட் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கல்விக்கும், சமூக வளர்ச்சிக்கும் என்ன ஒரு ஒத்துமை இருக்கு? ஏன் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு கல்வி வந்து ரொம்ப அவசியமானதா இருக்கு? பிரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரிலேட்டடா கேள்வி வருமா நம்மளால சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, இதுலருந்து டெஃபினட்டா கேள்விகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதுக்கடுத்து பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மென்ட் இங்க இருக்கக்கூடிய வறுமை மற்றும் வேலையின்மை. ஸோ தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் வறுமை மற்றும் வேலையின்மைய மிக குறைவா கொண்டிருக்கக்கூடிய மாநிலமா இருந்தாலும், ஒரு சில சிக்கல்கள்லாம் இது சார்ந்து இருக்கு. அது சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதில நாம என்ன செய்வோம்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய வேலையின்மைனா ஜென்ரலாவே வேலையின்மைனா என்ன? அன்எம்ப்ளாய்மென்ட்னா என்ன? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மென்ட் இருக்கு? இந்த அன்எம்ப்ளாய்மென்ட்ட சரி என்ன? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் என்ன மாரியான மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க? ஸோ அத பேஸ் பண்ணி தமிழ்நாட்ல எந்த மாரியான திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு? ஸோ அது மாரியான விஷயங்கள பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அங்க இருக்கக்கூடிய பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம் அப்டின்னு நம்ம சொல்லலாம். வறுமை ஒழிப்பு திட்டங்களா நம்ம என்னென்ன திட்டங்கள கொண்டு வந்திருக்கோம்? ஃபர்ஸ்ட்டு பாவர்ட்டினா என்ன? என்ன டைப் ஆஃப் பாவர்ட்டி இருக்கு? ஸோ அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய காசு என்ன? இதெல்லாம் பார்த்துருவோம். அதுக்கடுத்து இந்த வறுமையை குறைப்பதற்காக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன? ஸோ அப்படிங்கிறதுக்கு நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுத்து பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து இந்த அன்எம்ப்ளாய்மென்ட்ல லேபர் மைக்ரேஷன் இப்ப சமீப காலகட்டங்களா ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா போயிட்டு இருக்கிறது இதுதான். இந்த மைக்ரன்ட் லேபர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுடைய சிக்கல்கள் என்ன? ஏன் புலம்பெயர்ந்து வராங்க? ஸோ இதில இருக்கக்கூடிய ஆம் இஷ்யூஸ் என்ன? தமிழ்நாட்ல அது எப்படி இருக்கு? ஸோ அத சரி பண்ண அரசாங்கம் ஏதாவது முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்களா? அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்து மக்கள் தொகை. மக்கள் தொகைய பொறுத்தவரைக்கும் ஒரு
ஜென்ரலா பிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு இந்தியன் எக்கனாமிக் கீழ இது வரும். அது அப்படியே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எடுத்து பேசுவோம். ஸோ இங்க எந்த மாரியான விஷயங்கள குடுத்துருக்காங்கன்னா, பாப்புலேஷன் குரோத் ரேட் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம்னா பேசிக்கான டெஃபினிஷன் நெறைய இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம்னா என்ன? டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் மக்கள் தொகை அடர்த்தி என்ன? ஸோ காசஸ் ஃபார் பாப்புலேஷன் குரோத் சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை வளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன? பாப்புலேஷன் கண்ட்ரோல் புரோகிராம் இங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? அதுல ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குடும்ப கட்டுப்பாடு. ஸோ அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை கொண்டு வந்ததுனால, எந்த மாரியான அவுட்கம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லிட்டரலா இத பொறுத்தவரைக்கும் பாப்புலேஷன் வந்து எப்படி ஒரு சமூக பிரச்சனையா தமிழ்நாட்டுல இருந்துச்சு. இப்ப அத வந்து நம்ம பெரிய லெவல்ல குறைச்சிருக்கோம். ஸோ அத பத்தி பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாம டெமோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு. ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெமோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த விஷயங்கள இதில ஃபோக்கஸ் பண்ணி நம்ப பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சைல்டு ரிலேட்டட் இஷ்யூ குழந்தைகள் தொடர்பான சிக்கல்கள். அதில ஃபர்ஸ்ட் விஷயமா சைல்டு அபியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குழந்தைகளுக்கு எதிரா நடக்கக்கூடிய வன்முறைகள், அவங்களுக்கு எதிரா நடக்கக்கூடிய செக்சுவல் அசால்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாலியல் தொந்தரவுகள். ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் சுரண்டல்கள். எப்படின்னா ஒரு லேபர், சைல்ட் லேபர நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு இந்த மால் நியூட்ரிஷன் ஸோ இந்த மாரியான விஷயங்கள நம்ம பார்க்கலாம். குழந்தைகள் தொடர்பான சிக்கல்கள இதில பேசுவோம். நெறைய விஷயங்கள் பேசுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து ஹெல்த். இங்க இருக்கக்கூடிய நல்வாழ்வு. ஸோ ஏற்கனவே நம்ம பிலிமினரில யூனிட் 9ல உங்களுக்கு வந்திருக்கும். ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதனுடைய எக்ஸ்டென்ஷனா தான் இங்க நம்ம பார்ப்போம். இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு எப்படி இருக்கு? அது சார்ந்த அமைப்புகள்லாம் என்ன? அது சார்ந்த திட்டங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன கொண்டு வந்திருக்காங்க? சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல எந்த மாரியான திட்டங்கள் இருக்கு இதுக்கு? அது தமிழ்நாட்டுல எந்த மாரியான இம்பாக்ட்ட கொண்டு வந்திருக்கு? ஸோ இந்த மாரியான விஷயங்கள் பெரிய விஷயம். நாம இத தெளிவா பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாம இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே தேசிய குடும்ப நல அறிக்கை 5 அப்படிங்கக்கூடிய ஒரு அறிக்கை இருக்குங்க. இந்த 5த் எடிஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. சமீபத்தில வெளியிடப்பட்ட குறியீட்ல இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கச்சக்கமான தரவுகள் வந்து இதில இருக்கும். நான் அத உங்களுக்கு சிம்ப்ளிஃபை பண்ணி கொண்டு வரேன். சரிங்களா? அதில என்னென்ன நீங்க பார்க்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் நம்ம பேசுவோம். ஸோ அது தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? எம்எம்ஆர்ல என்ன? ஐஎம்ஆர்ல என்ன? ஐஎம்ஆர்னா என்ன? எம்எம்ஆர்னா என்ன? நியோட்டனல் டெத்னா என்ன? பர்த் ரேட்னா என்ன? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய கம்யூனிகபிள் டிசீசஸ் எப்படி இருக்கு? ஸோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அதில நாம் பேசுவோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அடுத்து வுமன் எம்பவர்மென்ட். இங்க இருக்கக்கூடிய பெண்களினுடைய மேம்பாடு. பெண்களினுடைய மேம்பாட்டிற்காக கொண்டு வர இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் என்ன? இன்னைக்கு ஒரு வுமன் எம்பவர்மென்ட் அப்படின்னு நம்ம பேசும்போது, வுமன் எம்பவர்மென்ட்க்கு எது எதெல்லாம் சிக்கலா இருக்கு? அப்புறம் வுமன் எம்பவர்மென்ட்னா என்ன? ஏன் வுமன் எம்பவர்மென்ட் அவசியமானது? ஸோ அந்த வுமன் எம்பவர்மென்ட்க்கு பெண்களுடைய மேம்பாட்டிற்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? அப்படிதான் நம்ம பார்ப்போம். சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கு? கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க பார்க்கலாம். நெறைய சட்டங்கள், நெறைய சரத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் தொடர்பா இருக்கு. என்னென்ன லா இருக்கு? அதே மாரி என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு? சரிங்களா? தமிழ்நாடு அரசாங்கம் நெறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசாங்கம் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாரியான விஷயங்கள பார்ப்போம். ரைட்டா? ஆ 2A படிக்கிறவங்களும் இந்த சிலபஸ அவுட் அண்ட் அவுட் தமிழ்நாட மட்டும் ரெஃபர் பண்ணாம, சென்ட்ரலையும் சேர்த்து ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுவே தமிழ்நாட்டுக்கு நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. பட் சென்ட்ரல் பார்க்காம இருந்துறாதீங்க. சென்ட்ரல்ல இருந்தும் நெறைய கேள்விகள் வரும். சரிங்களா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் என்ன குடுத்துருக்காங்க? ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஒரு குடும்ப வன்முறைனா என்ன? ஸோ அது தொடர்பான சட்டம் என்ன? அது ஏன் உருவாகுது? ஸோ அந்த மாரியான விஷயங்கள். டவுரி ப்ராப்ளம் இங்க இருக்கக்கூடிய வரதட்சணை சார்ந்த சிக்கல்கள் என்ன? ஸோ அதுக்கடுத்து செக்சுவல் அசால்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய ஆ பாலியல் துன்புறுத்தல்கள் என்ன? ஸோ அந்த மாரியான விஷயங்கள பார்க்கலாம். இது தொடர்பான சட்டங்கள், அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய பெண்களினுடைய மேம்பாட்டிற்காக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாரி பெண்களினுடைய மேம்பாட்டிற்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சுய உதவி குழுக்கள். அப்ப அந்த சுய உதவி குழுக்களை மேம்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஸோ எந்த மாரியான ஸ்டெப்ஸ் மூலமா, மெஷர்ஸ் மூலமா இத கொண்டு வராங்க அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில நம்ம பேசுவோம். அது பெண்கள் தொடர்பான திட்டங்கள் உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான திட்டங்கள் இருக்கு. அண்ட் அது எப்போதுமே ஒரு கொஸ்டின் ஏரியாவாவும் இருந்திருக்கு. டிஎன்பிசிய பொறுத்தவரைக்கும் பேசுவோம். அதுக்கடுத்து மார்ஜினலைஸ்ட் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய சமூகத்துல நலிவடைந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் அல்லது பின்தங்கிய பிரிவினரை சார்ந்த மக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
யாரெல்லாம் இத கீழ கொண்டு வராங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பட்டியலின வகுப்பை சார்ந்த மக்கள், ஷெட்யூல் கிளாஸ் சார்ந்த மக்கள். ஸோ அதுக்கடுத்து ட்ரைபல் பீப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்கள், ஆ எல்டர்லி இங்க இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ், மூத்த குடிமக்கள், பெர்சன் வித் டிசபிலிட்டீஸ், மாற்றுத்திறனாளிகள், டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன், மைனாரிட்டீஸ். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு 5 கேட்டகரி ஆஃப் பீப்பிள நம்ப சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த மக்களினுடைய நலனுக்காக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன? இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சிக்கல்கள் என்ன? ஸோ இந்த மாரியான விஷயங்கள பார்க்கலாம். அதுவும் நமக்கே தெரியும். இங்க இருக்கக்கூடிய டிஃபரண்ட்லி ஏபிள்டு பெர்சன், டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன்ஸ்னுடைய வெல்ஃபேர்ல அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்பிள்னுடைய வெல்ஃபேர்ல எல்லாத்தையுமே சமீப காலகட்டங்கள்ல தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. பிளஸ் மத்திய அரசாங்கமும் சமீப காலகட்டங்கள்ல இவங்களுடைய நலனுக்காக எக்கச்சக்கமான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன? எந்த மாரியான திட்டங்கள்? இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சிக்கல்கள் என்ன? ஸோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுல பார்ப்போம். ரைட்? ஸோ இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சிக்கல்கள் என்ன? பிளஸ் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன? கமிஷன் என்ன? கமிட்டி என்ன? ஸோ ஏன் ஆரம்பிச்சாங்க? எதுக்காக ஆரம்பிச்சாங்க? அப்படிங்கிற மாரியான விஷயங்கள பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இந்த ஒட்டுமொத்தமா இந்த சிலபஸே 90% கரண்ட் அஃபேர் தான். இதில ஸ்டாட்டிக்கே எதுவுமே கிடையாது. சரிங்களா? டோட்டலா ஸ்டாட்டிக்கே எதுவுமே கிடையாது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கேட்கணும்னு நெனச்சா, இந்த பார்ட்ல இருந்து இந்த 30 கேள்விகள் இருக்கு இல்லையா? 30 கேள்வியில 22லருந்து 23 கேள்வி உங்களுக்கு கரண்ட் அஃபேர் கேட்கலாம். சரிங்களா? பெரும்பாலும் ஏன்னா, எல்லா ஸ்கீமும் இதில கவர் ஆயிரும். பட்ஜெட் இதில கவர் ஆயிரும். எக்கனாமிக் சர்வே இதில கவர் ஆயிரும். அப்போ கரண்ட்ல வரக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இதில கவர் ஆகுறதன் காரணமாக பாலிசி நோட்ஸ் சரிங்களா? திட்ட அறிக்கைகள்லாம் இருக்கு இல்லையா? அதுவுமே இங்க தான் கவர் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த டாபிக். ஸோ அதனால இத நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு பேஸ் பண்ணி நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அதுக்கடுத்து இந்தியாவுல ரொம்ப பேசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சில விஷயங்கள் நடந்தா மட்டும் அத பார்த்தா போதுமானது. பட் தமிழ்நாடுக்கு நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது நல்லது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து அப்ரோச். எப்படி படிக்கிறது? சரிங்களா? இந்த டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயமா டெஃபனிஷன்ஸ் சரிங்களா? இன்னைக்கு ஒரு செக்ஸ் ரேஷியோன்னு எடுத்துக்கோங்களேன். அந்த செக்ஸ் ரேஷியோனா என்ன? அதனுடைய டெஃபனிஷன் என்ன? சரிங்களா? ஸோ இப்போ செக்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கு? அது ரிலேட்டடான டேட்டாஸ் என்ன? ஸோ அந்த டேட்டாஸ பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கம்மியா இருந்துச்சுன்னா, அதுக்கான காரணம் என்ன? ஸோ அது கம்மியா இருக்கிறனால இம்பாக்ட் என்ன? ஸோ இந்த மாரி அதனுடைய ஃபுல் கான்செப்சுவல் கிளாரிட்டி நம்மளுக்கு வேணுங்க. சரிங்களா? மொத விஷயம் இந்த டாபிக்க பொறுத்தவரைக்கும் கான்செப்ட்னுடைய பக்கா கிளாரிட்டி நமக்கு வேணும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் குடுக்குறாங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன? அது ரிலேட்டடான தரவுகள் என்ன? ஏன் தமிழ்நாட்ல இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்கு? அது ஃபேஸ் பண்ணக்கூடிய சிக்கல்கள் என்ன? அதிகமா இருக்கறனால நம்மளுக்கான பாசிட்டிவ் இம்பாக்ட் என்ன? ஸோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ப பார்க்கணும். சரிங்களா? ஸோ இது மாரி பார்க்கணும். ஸோ இது மாரி எல்லா டாபிக்கும் உடைச்சு உடைச்சு பார்க்கறது ரொம்ப அவசியமானது. ஃபேக்ட்ஸ் அது ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ் நம்ப நெறைய பார்க்கணும். எப்படின்னா, சில ரிப்போர்ட்ஸ்ல வந்து சில டேட்டாஸ் குடுத்திருப்பாங்க. அத நோட் பண்ணி பார்க்கணும். சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அது ரிலேட்டடான ஆ சில அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கும். அது ரிலேட்டடான இயர்ஸ நாம தெரிஞ்சுக்கணும். கவர்ன்மென்ட் சோர்ஸஸ் இது ரொம்ப முக்கியம். சப்போஸ் இன்னைக்கு ஒரு பட்ஜெட்ல, ஒரு எக்கனாமிக் சர்வேல ஏதாவது ஒரு டேட்டாஸ அவங்க குடுக்குறாங்கன்னா, அந்த டேட்டாவ ரொம்ப முக்கியமா நம்ப எடுத்து பார்க்கணும். அந்த ஃபேக்ட் ரொம்ப அவசியம். ஆக்ட் சரிங்களா? சில திட்டங்கள் உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு திட்டம் கொண்டு வரப்படுது. டவுரி புரோஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஒரு சட்டம் இருக்கு. வரதட்சணை தடுப்புச் சட்டம்னு இருக்குன்னா, அந்த வரதட்சணை தடுப்புச் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? ஏன் கொண்டு வந்தாங்க? அது கீழ எதெல்லாம் குற்றம்னு அறிவிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி கொஞ்சம் தெளிவான விஷயங்கள பார்க்கறது ரொம்ப நல்லது. அண்ட் இந்த சட்டம் கொண்டு வந்ததுனால அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கறதும் ரொம்ப நல்லது. அதே மாரி ஸ்கீம்ஸும் அப்படிதான். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீம்ஸ்ல எந்த மாரியான அ பயனாளிகள் இருக்காங்க. ஸோ அந்த பயனாளிகளுக்கு இத குடுக்கணும்னு நினைக்கிறதுக்கான அடிப்படை நோக்கம் என்ன? அந்த திட்டம் எத்தன வருஷத்துக்கு செயல்படுத்தப்படும்? அந்த திட்டம் யாருனுடைய உதவியோட செயல்படுத்தப்படுது? அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? அல்லது எங்க ஆரம்பிக்கப்பட்டது? ஸோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு தெளிவா நம்ப தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ரீசன்ட் மெஷர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. சமீபத்தில எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஜான்ல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா, அடுத்த அந்த பிப்ரவரி வரைக்கும் ஏன்னா மேக்ஸிமம் மார்ச்ல எக்ஸாம் வந்துரும். அப்ப வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 1 இயர் ஃபுல்லாவே நீங்க என்ன செய்யணும்னா, தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படிங்கிறதுல நெறைய ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு மாசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்க போறதில்ல. ரொம்ப சொற்பமா தான் இருக்கும். கம்மியா தான் இருக்கும். அதுவே நீங்க நல்லா பார்க்கறது ரொம்ப அவசியமானது. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து எங்க படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானதுங்க. எங்கெங்கலாம் நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்கூல் புக்ஸ். சில தமிழ்நாடு எக்கனாமி பேஸ் பண்ண சில டாபிக்ஸ் இருக்கும். சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 11த் புக்ல
தமிழ்நாடு பொருளாதாரம் சார்ந்து ஒரு லெசன் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th எக்கனாமி புக்கில் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 10th புக்கில் தமிழ்நாடு எக்கனாமி சார்ந்த விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? தமிழ்நாடு எக்கனாமி சார்ந்த விஷயங்கள் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்க்கணும். மற்றபடி பெருசாக அங்கே ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு 2024க்கான எக்கனாமிக் சர்வே கொடுத்துருக்காங்க. 24, 25க்கான எக்கனாமிக் சர்வே. மேபி 25, 26 கொடுப்பாங்களான்னு தெரியல. சப்போஸ் அது வரலனா நீங்கள் 24, 25 எக்கனாமிக் சர்வேவை நல்லா பார்த்துட்டு போகணும். அது நாம் தனியாகவே ஒரு 2, 3 வீடியோ பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப பெருசு. 2லேருந்து 3 வீடியோ நம்ம அதுக்காக பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த சிலபஸில் இருக்க எல்லாமே அதில் கவர் ஆகும். அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பட்ஜெட். சரிங்களா? தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் வரவு செலவு திட்டமும் ரொம்ப அடிப்படையானது. ஏன்னா வரவு செலவு திட்டத்திலையும் நமக்கு ஜென்ரல் பட்ஜெட், அக்ரி பட்ஜெட் இது 2மே நம்மளுடைய சிலபஸில் டைரெக்டாகவே இருக்குது. ஸோ அதனால் இதை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கடுத்து பாலிசி நோட்ஸ் நான் சொல்கிறேன். என்னென்ன பாலிசி நோட்ஸ் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது ஒரு சோர்ஸ், எந்த இன்ஸ்டியூட்னுடைய சோர்ஸாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு செட் ஆகிற சோர்ஸ் அல்லது இது வரைக்கும் நீங்கள் என்ன சோர்ஸ் ஃபாலோ பண்ணீங்களோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஒரு டாக்குமெண்ட் கிடைச்சா எடுத்து பார்த்துக்கோங்கப்பா. $1 trillion எக்கனாமி. ஸோ இந்த $1 trillion எக்கனாமியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாகவே ஒரு டாக்குமெண்ட் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுங்க வந்து நாங்கள் அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து தமிழரசு மேகசின். ஏன்னா தமிழரசு மேகசின் லாஸ்ட் இயர் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சு. நியர்லி 27, 28 கேள்விகள் வந்து தமிழரசு மேகசின்லேருந்து வந்துச்சு. அது அதர் சோர்ஸ்லையும் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் சோர்ஸாக நம்ம தமிழரசு மேகசினை வந்து பார்க்கலாம். ஸோ அதுவுமே நம்ம பார்க்க முடியும். ரைட்? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த $1 trillion இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பேஸ் கொடுக்கும். எப்படி தமிழ்நாடை பற்றின ஒரு புரிதல் கொடுக்கறதுக்காக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பாலிசி நோட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய பாலிசி நோட்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை இது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர், சமூக நலத்துறை இது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். சரிங்களா? நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ, சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள். ஸோ அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர், வேளாண்மை. ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தும் துறையினுடைய டாக்குமெண்ட்டும் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? சிறப்பு விஷயங்களை இதில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான சில டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்கீம்ஸ் வந்து இவங்களுடைய கண்ட்ரோலின் கீழே வரும். ஸோ அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். ரைட்? ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இந்த டாப்பிக்கை நீங்களே பார்க்கலாம். சரிங்களா? சப்போஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அதில் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்டர்லி பீப்புள். ஸோ இது எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸும் அதுலேயே வந்துடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்புலேஷன் ரிலேட்டடான ஹெல்த் ரிலேட்டடானது என்னதுமே ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இருக்கு இல்லையா? அது கீழே வந்துடும். சைல்டு ரிலேட்டடான இஷ்யூஸ் அந்த ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே வந்துடும். ஸோ அதுக்கடுத்து எஜுகேஷனும் உங்களுக்கு வந்துடும். பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதன் கீழே வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் அங்கே வந்துடும், இண்டஸ்ட்ரீஸ் வந்துடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இதை தாண்டி ஏடி வெல்ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சரிங்களா? ஸோ அது நீங்கள் பார்க்கலாம். இந்த ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இ கவர்னன்ஸ் பற்றி பெருசாக பேசியிருக்கோம். சரிங்களா? இ கவர்னன்ஸ் பற்றி பெருசாக பேசியிருக்கோம். அண்ட் இதில் சில அந்த சர்வீஸ் செக்டரை பற்றி பேசியிருக்கோம். இந்த டாபிக் சோஷியல் இஷ்யூ இன் தமிழ்நாடு அண்டு தமிழ்நாடு எக்கனாமி ஓரியன்டான விஷயங்களை மட்டுமே பேசக்கூடிய விஷயம். இதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய டாபிக் இருக்குது. சரிங்களா? இன்னும் நிறைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்ட். ஸோ அதெல்லாம் தனியாக நான் பார்க்கும்போது சொல்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த
இதே மாதிரியான சில பாலிசி நோட்ஸ் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு நீங்க தமிழ்நாடு என்வைரன்மென்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ், இங்க இருக்கக்கூடிய என்வைரன்மென்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்னுடைய ஆம் பாலிசி நோட்ஸ் மட்டும் தான். வேற எங்கேயும் நம்மளுக்கு நல்ல சோர்ஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ அது நான் சொல்றேன். அங்க எப்படி படிக்கணும், என்ன ஏது அப்படின்னு நான் சொல்றேன். இப்போதைக்கு இதுதான் விஷயம். சரிங்களா? நாம்ப இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கா போவோம். ஒவ்வொரு டாபிக்கா நடத்துவோம். முதல்ல வந்து இந்த சோசியல் இஷ்யூஸ் பத்தின பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே நடத்துவோம். அண்ட் அது ஓரியன்டடான ஸ்கீம்ஸ் என்ன? சிக்கல்கள் என்ன? எதுக்காக கொண்டு வந்தாங்க? என்ன மாரியான இஷ்யூஸ இப்ப ஃபேஸ் பண்றாங்க? இந்த மாரியான விஷயங்கள் நம்ம அத பார்க்கலாம். ஸோ கடைசியா நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா, இந்த தமிழ்நாடு எக்கனாமி ஓரியன்டடான விஷயங்கள பார்க்கலாம். ஏன்னா, தமிழ்நாடு ஓரியன்டட் அப்படின்னு நாம் பார்க்கும்போது, இந்த தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, இது வந்து ஓரளவுக்கு மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய டாபிக். கரண்ட்ல அப்டேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறனால, அத நம்ப லாஸ்ட்டா பார்க்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான்ப்பா விஷயம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிய குடுத்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். அண்ட் இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு அத கிளாரிஃபை பண்ணி தரேன். இது ரிலேட்டடான பிடிஎஃப் சரிங்களா? இதுக்கு முன்னாடி நாம நடத்தின கிளாஸ் ரிலேட்டடான பிடிஎஃப் ஆர் இந்த செஷன் பிரேக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நம்மளுடைய டெலகிராம் சேனல ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க நாங்க இத போஸ்ட் பண்றோம். கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.